வணக்கம் வினோயன். வணக்கம். என்ன கதை இலங்கையில் என்ன நடக்குது? இலங்கையில் பல விடயங்கள் நடந்து வருது. அதையும் தாண்டி இந்தியா தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடு நடந்து வருது. அந்த வகையில் தனது மாநாட்டை நடத்தியுள்ளார் விஜய். அதிகப்படியான மாநாடு நடத்தியிருக்கிறார் தான். இதில் பல குளறுபடிகள் நடந்திருக்கின்றது. அந்த வகையில் இறுதியாக நடந்த மாநாட்டில் கண்கலங்கி இருக்கின்றார் என்ற செய்தி தான் ஒரு நாட்களாக தமிழக அரசியல் பரப்பில் அதிகப்படியான பேச்சுக்களை ஏற்படுத்தியிருக்கின்றது. என்னன்னு சொல்றேன், எதையும் தான் அங்கும் நெஞ்சம் இரும்பு மனிதன் என்று எந்த ஒரு மேடையிலேயும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நபராக காணப்படுபவர் விஜய். ஆனாலும் விஜய் தற்போது கண் கலங்கி இருக்கிறார். கண்ணை நீங்க எதிர்பார்க்க கூட அப்படியே ஒழுகுமண்டு நோமலா தூசு விழுந்தால் ஏற்படும் அதே மாதிரி சின்ன ஒரு கண்கலங்கள் விஜய் அவர்கள் வேலூர் நடைபெற்ற ஒரு பிரச்சார மேடையில கண் கலங்கி இருக்கிறார். அப்படியான கண்கலங்க ஏன் ஒரு கண்கலங்கி இருக்கா என்ற விடயத்தில் தான் பார்க்கணும். கரூர் சம்பவம், கரூரில் நடந்த 40க்கும் மேற்பட்ட இறப்புன்னு சொல்லுவோம், கொலைன்னு சொல்லுவோம். இப்படிதான் விமர்சனங்கள் பல இருக்கு. இந்த கரூரில் ஏற்பட்ட அந்த 40க்கும் மேற்பட்டவர்கள் இறப்புகள் தொடர்பாக அதிகப்படியான எதிர்கட்சிகள் என்ன தாக்குது. இது திட்டமிட்டு நடந்த ஒன்று இல்லை. ஆனால் எதிர்கட்சிகள் தான் இதை திட்டமிட்டார்களா என்ற ஒரு வகையில சந்தேகம் இருக்கு. இப்படியான வகையில தான் இவங்க தாக்குறது எனக்கு மிகவும் மன உளைச்சலாக இருக்கின்ற வகையில தான் கண்கலங்கி இருக்கிறார் என்ற வகையில் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றது. உண்மையிலேயே விஜய் அவர்களுக்கு மன உளைச்சலோ இல்லையோ என்று தெரியாது. ஆனால் இறந்த குடும்பம் 40 பேருடைய குடும்பம் மிகவும் ஒரு மன உளைச்சல்கள் இருப்பார்கள், மிக வேதனையோடு அடைந்து இருப்பார்கள். இதை வைத்து அரசியல் செய்பவர்கள் பல பேர். அதில் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகிறது. அண்மையில் கூட சாட்டை முருகன் தெரிவித்த கருத்து என்றால் அந்த 40 குடும்பம் அவர்களுக்கும் வேதனை என்பது இல்லை என்ற மாதிரி அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தார். எதற்காக என்றால் விஜயை போய் பார்த்ததே காணும் என்ற மாதிரி ஒரு சில குடும்பங்கள் காணப்படுகிறது. என்றால் ஒரு நடிகனை பார்த்தால் போதும் என்ற மனநிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற ரீதியில் சாட்டை முருகன் அவர்கள் தெரிவித்தார். அவர் எவ்வாறு இந்த விடயத்தை தெரிவித்திருந்தாலும் சரி, பெற்ற தாய்க்குத்தான் தன்னுடைய பிள்ளையின் இறப்பு தெரியும் என்பதுதான் இங்கு அவதானிக்கூடிய. மன உளைச்சலில் விஜய் இருக்கிறாரா இல்லையோ என்பதை தாண்டி அந்த 40 குடும்பம் இதில் நாங்கள் என்னத்தை சொல்ல வரோம்னா, அந்த விஜய் அவர்கள் ஒரு பொறுப்பு உணர்ச்சியுடன் இருக்க வேண்டும். மேடைகளில் கொல்லப்பட்டார்கள் நீங்க சொல்றாங்க, உங்களால தான் அவர் இறந்தார்கள் என்பதனை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் அவர் இல்லை என்பதுதான் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம். நிச்சயமாக நீங்க குறிப்பிட்டிருந்த விடயம் தான். இவர்கள் இறந்தார்கள் என்றதை தாண்டி கொல்லப்பட்டார்கள் என்ற விடயம் தான் அதிகப்படியாக சமூக வலைத்தளங்களாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி முன்வைக்கிற விடயம். காரணம் என்னவென்றால் விஜய் அவர்கள் கரூர் மாவட்டத்தில் நடந்த பிரச்சாரத்துக்கு குறித்த டைமுக்கு அவர் தான் ஏலவே குறிப்பிட்ட இடத்துக்கு சமூகம் அளிக்கவில்லை. அப்போ அதிகப்படியான மக்கள் குமிந்து விட்டார்கள். இப்படியான சந்தர்ப்பத்தில் அவர்கள் அதிகப்படியாக சோர்வும் அடைந்திருந்தார்கள். இவர்களுக்கான சரியான உணவு வழங்கப்படவில்லை, சரியான நீர் வழங்கப்படவில்லை. இவர்கள் மலசல கூடம், தங்களது இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கான சரியான இடங்களும் அங்கு ஒதுக்கி இருக்கப்படவில்லை. அதன் காரணமாக இவர்கள் அதிகப்படியான கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அதிகப்படியாக இறந்திருந்தார்கள். இறப்பதற்கான வாய்ப்பை தமிழக வெற்றி கழகமே ஏற்படுத்தி கொடுத்திருந்தது என்ற வகையில் தான் இவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இவர்கள் மீதாக வைக்கப்படுகின்றது. ஆனாலும் இந்த குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் யார் இல்லை என்றால் தமிழக வெற்றி கழகத்தினால் இல்லை என்பதுதான் இங்கு மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஏனென்றால் மேடைகளில் அதிகமாக விஜய் கூறுவது என்றால் எதிர்கட்சியினால் வீசப்பட்ட அல்லது எதிர்த்தரப்பினால் வீசப்பட்ட அல்லது ஆளுங்கட்சியினால் வீசப்பட்ட ஒரு ஏவுகணை, தனக்கு எதிரான ஒரு சதித்திட்டத்தில் இந்த மக்கள் பலியாகிவிட்டார்கள் என்ற மாதிரி தான் சொல்றதே தவிர நான் லேட்டா வந்ததையோ அல்லது தான் அந்த பொறுப்பு உணர்ச்சியுடன் எந்த பதிலும் அளிக்கவில்லை மேடையில் என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. இது இவ்வாறு இருக்க இந்த மேடையில், அதாவது வேலூர் பிரதேசத்தில் நடந்த பிரச்சார மேடையில் அவருடைய கொள்கைகள் சார்ந்த நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என்ற விடயங்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். நிச்சயமாக இந்த விடயங்கள்ல தான் இவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பராமரிப்பு, அவர்கள் எதிர்காலம் தொடர்பாக சிறந்த நடவடிக்கைகளை எடுப்போம் என்ற வகையிலையும் தனது தேர்தல் பிரச்சாரங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாப்போம், அந்த ரவுடித்தனத்துக்கு இடமில்லை என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். அடுத்த மக்களுக்கு சரியான சட்டம் தொடர்பாக ஒரு அறிவை பெற்றுக் கொடுப்போம். அது பல்கலைக்கழக பாடங்களாக இருந்தாலும் சரி, பாடசாலை பாடங்களாக இருந்தாலும் சரி, வீட்டிலிருந்தே நாங்கள் அடிப்படை சட்டங்கள் பற்றி தானே அறிவை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டியது கடப்பாடா இருக்கின்ற கருத்துக்கள் தெரியுது. அதே நேரத்தில் அந்த கல்வி சீர்திருத்தத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறார். அதாவது சிலபஸ் அப்டேட் ஆகும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். மற்றது பல இடங்களை பார்த்தால் அந்த பாடசாலை கல்வியை தாண்டி பிரைவேட்டாக போய் பல்வேறுபட்ட கோர்ஸ் அதில் செஞ்சுதான் முக்கியமான எக்ஸாம்களுக்கு நமக்கு மாணவர்கள் தோற்றுருக்காங்க. அப்போ நான் ஆட்சிக்கு வந்த உடனே என்ன செய்வேன்டா, அரச கல்வி நிலையங்களையே மாற்றத்தை கொண்டு வருவேன். வெளியில் அந்த
அடிஷனலாக தனியார் வகுப்புகளுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படாது என்ற மாதிரி அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். இப்படியான கருத்துக்கள் தெரிவித்து கொண்டு வருகிறார். இவங்களுக்கு தேர்தல் பிரச்சாரங்களுக்கான வாக்குறுதிகள் வழங்கலாம், யாராக இருந்தாலும் வாக்குறுதிகள் வழங்கலாம், அது நிறைவேற்றுவார்களா இல்லையா என்பது தாண்டி அவர்கள் தேர்தல் வெற்றியை பொறுத்து அமையும். இனி தேர்தல் வெற்றியில் இவர்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க அதிகப்படியான குளறுபடியில் இருக்கு. அதையும் தாண்டி இதில் முக்கியமான விடயம், யாராக இருந்தாலும் சரி தேர்தல் சம்பந்தமாக வாக்குறுதிகளை வழங்கலாம், ஆனால் கொள்கைகள் சம்பந்தமாக தாங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்ற விடயம் முக்கியம். விஜய் சார்பாக கொள்கையற்ற கூட்டம், சினிமா கூட்டம், இவர்கள் சினிமா சார்பாக குமிந்த கூட்டமே தவிர்த்து இவர்கள் எந்த ஒரு கொள்கை அடிப்படையிலும் இயங்குகிறார்கள் இல்லை என்ற விமர்சனம் விஜய் மீது நிச்சயமாக எதிர்க்கட்சிகளால் வைக்கப்பட்டுக் கொண்டே வருகின்றது. இது தரப்பினால் இந்த விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக திராவிடம் தமிழ் தேசியத்துக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறார். திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுக்கொன்று எதிரான நிலையில் காணப்படுகிறது என்பது திராவிடவாதிகளுக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் இடையிலான ஒரு இது. இவர் இரண்டையும் இணைத்து பயணிப்பது இவருடைய கொள்கை எந்த இடத்தில் உள்ளது என்பது ஒரு கேள்விக்குறியாக மாற்றியுள்ளது. நிச்சயமாக ஒரு கொள்கையை வச்சுதான், அதாவது தமிழ் தேசியமும் திராவிடமும் எனது இரு கண்களாக நான் பார்க்க போகின்றேன் என்ற வகையில தான் முற்றிலும் இரண்டு கோட்பாடுகளையே தான் ஒன்றாக, இரண்டு எதிரான கோட்பாடுகளையே தான் ஒன்றாக இணைத்து பயணிக்க போகின்றேன் என்பது ஒரு அரசியல் முரண்பாடு. இது ஒரு கொள்கையே இல்லை, இது ஒரு கொள்கையை ஏதாவது சொல்லணும் என்றதுக்காக ஒரு கொள்கை என்ற வகையில் ஏதோ ஒன்று தானாக ஒரு தீர்மானித்து கொண்டிருக்கின்றார். இது ஒரு முட்டாள்தனமான செயற்பாடு, இது ஒரு தற்குறித்தனமான செயற்பாடு என்ற வகையில் தான் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து விமர்சிப்பவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வாக்கு அரசியலுக்காக தமிழ் தேசிய அரசியலில் இருப்பவர்களுடைய வாக்கும் தேவை, திராவிடத்தை நேசிப்பவர்களுடைய வாக்கும் தேவை என்பதற்காகத்தான் இந்த திராவிடம் தமிழ் தேசியம் என்ற ரீதியில் இணைத்து பயணிக்கிறார்களா? அல்லது உண்மையிலேயே நல்ல விடயம், தமிழ் தேசியம் திராவிடத்தையும் எல்லா மக்களையும் ஒன்றாக்கி பயணிப்பது நல்ல விடயம். ஆனால் உங்களுக்கு அது திராவிடம் என்றால் என்ன, தமிழ் தேசியம் என்றால் என்ன ஒரு தெளிவு இருக்கிறதா? அதாவது சீமானை விமர்சிப்பதாக எண்ணிக்கொண்டு, சீமானுடைய தலைவரை விமர்சிப்பதாக எண்ணிக்கொண்டு நான் தங்களுடைய தமிழ் மக்களுடைய தலைவரை தவறாக விமர்சித்து விட்டேன் என்று எல்லாம் ஒரு பேட்டியில் சொல்றார். விமர்சித்தது ஒரு பேட்டி, அதே நேரத்தில் விமர்சித்ததை மன்னிப்பு கேட்ட இன்னொரு பேட்டி என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்கள் தெரிவிக்கிறார். அப்போ திராவிடம் தமிழ் தேசியத்துக்கு வித்தியாசம் தெரியாத இந்த தொண்டர்களை வைத்துக்கொண்டு விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாலும் என்னத்தை செய்தி கிளிப்பார் என்ற ரீதியில தான் இந்த அலாசல் போய்கொண்டிருக்கு சமூக ஊடகங்கள் வாயிலாக. அடுத்த விஜய் மீது விமர்சனம் வைக்கிறவர்கள் இன்னொரு விடயத்தை குறிப்பிடுறார்கள். அவர் என்ன சினிமா மோகத்திலிருந்து வெளியில வரல, சினிமா அரசியலே ஒன்றா தான் பார்க்கிறார். அவர் ஒரு முட்டாள்தனமான, அதாவது ஒரு சிந்திக்க முடியாத ஒரு மக்கள் கூட்டத்தை உருவாக்க பார்க்கின்றாரா, அதை தன்னை சார்ந்துள்ளவர்கள் இவர் சிந்திக்க வைக்க மாட்டாரா என்ற வகையில் கருத்துக்கள் தெரிவிக்கிறார். காரணம் என்னவென்றால் இவர் அரசியல் மேடைகளாக இருந்தாலும் சரி, தனது தேர்தல் பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, ஒரு சினிமா பாங்கில் தான் இருக்கிறார். ஸ்டாலின் அங்கிள் நீங்க என்ன செய்யறீங்க என்ற வகையில் ஒரு கூட்பாடாக இருக்கட்டும் சரி, தனது கருத்துக்கள் தெரிவிக்கும் போது சினிமா பாணியில் தான் ஒரு ஆக்ஷனோட சொல்றதாக இருந்தாலும் சரி, ஒரு சினிமா பாணி தான் முழுதாக ஒரு சினிமா பாணி மட்டுமே ஒரு அரசியல் நிகழ்த்தி செல்ல போதுமானதாக இருக்குமான்ற வகையிலே பல கருத்துக்கள் விஜய்க்கு எதிராக முன்வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றது. அதே நேரத்தில் இவர் அரசியலுக்கு வந்து அந்த சமூகத்துக்கு நல்லது செய்யணுமா என்ற ஒரு கேள்விக்கு ஒரு விடயத்தை ஒரு சமூக ஊடகத்தில் பார்த்துருந்தேன். என்றால் இவர் நடித்த படங்களில் பல்வேறுபட்ட இடங்களில் இந்த ரவுடித்தனங்கள் மற்றும் இது இப்படி இழுத்து இப்படி சிகரெட் குடிக்கிற ஸ்டைல் இளைஞர் மத்தியில் இவர் தான் ஃபேமஸ் ஆகினவர். மற்ற மதுசாரங்கள் அதுகளை பயன்படுத்துவது அப்படியான காட்சிகள் பேர் வந்திருக்கு. அந்த காட்சிகளுக்கு நீங்க நடிப்பதற்காக எவ்வளவு பணம் பெற்றுக் கொண்டீர்கள் என்ற உண்மையை நீங்க சமூக வாயிலாக வெளியிட்டாலே இந்த இளைஞர்கள், பெண்கள், சிறுவர்களை பாதுகாத்ததாக அமையும். ஏனென்றால் நீங்க பணத்துக்காகத்தான் இந்த கட்டங்களை நடத்தீர்கள், உண்மையாவே அது கெத்து இல்லை, அது ஒரு வெத்து என்ற ரீதியான விடயங்களை நீங்க வெளிக்காட்டினாலே இந்த சமூகத்தை நீங்க பாதுகாத்தா இருக்கும் என்று ஒரு சமூக ஊடகம் ஒன்றில் பார்த்திருந்தேன். அதை இங்க குறிப்பிட்டுக் கொள்றேன். நிச்சயமாக இன்னொரு விடயம் குறிப்பிடப்படுகின்றது. நான் ஆட்சிக்கு வந்த ஊழல் ஒழிப்பேன், ஊழல் ஒழிக்கிறதுக்கு நான் முன்னிட்டு செயற்படுவேன். நானாக இருந்தாலும் சரி, என் கட்சி தொண்டர்களாக இருந்தாலும் சரி, என் கட்சியில் தெரிவு செய்யப்படுகின்ற சட்டமன்ற உறுப்பினர் ஊழல் ஒழிக்கிறதுக்கு நாங்கள் முனைப்போடு செயற்படுவோம் என்ற குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் இப்படியான கூற்றுக்களை விஜய் தெரிவித்துக் கொண்டு வர சந்தர்ப்பத்தில் தான் சார்பாக பல தரப்பட்ட வரி ஏய்ப்புகளை செய்துள்ளார் விஜய் என்பது தொடர்பாக அதிகப்படியான விமர்சனங்கள் விஜய்க்கு எதிராக வைக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. இது கடந்த காலங்களில் இது பத்திரிகை வாயிலாகவும் வெளியிடப்பட்ட ஒரு தகவல். ஒரு முக்கியமான விடயம் என்றால் ஒரு நாட்டின் குடிமகனுடைய முக்கிய கடமைகள் இந்த வரி செலுத்துது. இந்த வரியை கூட செலுத்தாமல் மன்னிப்பு எல்லாம் கோரியிருக்கிறார். ஏன்னா
அப்போ அதிலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள், நீங்கள் வரியே ஒழுங்காக செலுத்தல என்னென்ன அப்போ ஊழல் ஒழிக்க போறீங்க என்ற மாதிரி தான் கேள்வி கேட்குறேன். பார்ப்போம் தொடர்ச்சியாக இவ்வாறான செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்வதற்கு நீங்கள் எதை அணுக வேண்டும். ஜாதா பொலிட்டிக்ஸ். நன்றி, வணக்கம்.